நம்மளுக்கு எதெல்லாம் புரியலையோ அதை புரிஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு காரியம் எது புரியாமல் இருந்திருக்குதோ அவைகள் எல்லாம் புரியும் பொழுது நான் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிக்க நம் பிரயாசப்படுவோம் இல்லையா? அதனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உணர்வடைவோமாக என்றதான இந்த தலைப்பிலே கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 17ஆம் வசனம். இல்லை இல்லை இல்லை, நீதிமொழிகள் 1:17. கர்த்தருக்கு 7 சாரி 1. கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கண்களை மூடி ஒரு செய்தாமே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்படும்படியாய் நாம் செபிக்கலாமா? என் அன்பின் பரிசுத்த தேவனே, வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவரே, இதோ நாங்கள் உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களோடு பேச போகிறீர். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் உணர்வடைய நீங்கள் பேசுங்க. நாங்கள் கர்த்தரை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் பேசுங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படுவோம் என்றால் தேவன் நம்மளை ஞானத்திலே நிறைய செய்வார். அப்போ ஞானத்திலே நிறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை காத்து நடப்போம். அவருடைய கட்டளைகளின்படியாய் நாம் வாழ்வோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு நிறைவாய் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதவர்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் மூடர்கள். அவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்ணுவாங்க? அசட்டை பண்ணுவார்கள். யார் அசட்டை பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவன் அவன் யாரு? மூடன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளிலும் அநேகர் மூடர்களாய் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளிலும் அநேகர் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாங்க? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன குறைகளாக இருக்கிறது? ஞானம் குறையுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானம் குறையுடையதாக இருக்கிறது. ஞானம் குறைவுடையதாக இருக்கிறதுனால இந்த தேவன் சொல்லுகிறதான இந்த காரியங்கள் என் காதுகளிலே கேட்டாலும் அந்த காரியம் ஒன்று என்ன பண்ணலை? புரிஞ்சு கொள்ளவே முடியல. அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. எனக்கு இந்த காரியம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் கேட்குறேன், ஆனாலும் என் உள்ள போய் இது கிரியை செய்யாதபடி அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவைகளை செய்கிறது. அப்போ தேவன் சொல்லுகிறார், அவர்கள் யாரு? மூடர். அப்புறமா என்ன சொல்றாரு? அவங்க அசட்டை பண்றாங்கன்னு சொல்றார். அப்போ நாம் தேவனுடைய ஜனமாய் இருப்போம் என்றால் தேவ ஞானம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஞானம் இல்லாதவன் எவனோ அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஞானம் இல்லையா? நீங்க தேவனிடத்தில் கேளுங்கள், தேவன் அந்த ஞானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாலமோனிடத்தில் தேவன் வருகிறார். சாலமோனிடத்தில் வந்ததும் சாலமோன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தாரும்.
சாலமன் வேற எதையும் கேட்கவே இல்லை. ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு கேட்குறான். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாமும் கர்த்தரிடத்திலே கேட்போம் என்று சொன்னால் கர்த்தரை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். இதற்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு புருஷனும் மனைவியும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த புருஷனுடைய மனைவி அந்த புருஷனை சந்தோஷமாக வைத்து கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மனைவி செய்வாங்க. காலையில் எழுந்ததும் என்ன பண்ணுவாங்க, காலை தொட்டு கும்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்ததும் காஃபி ஆர் டீ என்ன பண்ணுவாங்க போட்டுட்டு போய் ஏங்க எழுந்துறீங்க காஃபி டீ. இன்றைக்கி யார் கொடுக்குறான், இன்னைக்கு யார் கொடுக்குறான்? இன்றைக்கி மனைவி கொடுக்குறாங்களா இல்லை ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்களா? அவங்கவுங்க வீடுகளுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம் மணவாட்டி மணவாளன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய மணவாளன் ஆகிய தேவன் மணவாட்டியாகிய கிறிஸ்துடைய பிள்ளைகளாகி நம்மிடத்தில் அநேக காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அநேக காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நீங்கள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னால் நீங்கள் தான் தேவனுக்கு பிரியமான மணவாட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் ஏசப்பாவுக்கு பிரியமான மணவாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளோதான் அவங்களுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை பிரியப்படுத்தினா தேவன் ஒன்று பிரியப்படுத்துவார். நான் சகோதரருடைய சாட்சியை பார்த்தோம். பணம் இல்லை, ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும், போயாச்சு ஆட்டோவில் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆண்டவரேனும் பொழுது கீழே ஒரு 10 ரூபா கிடக்குது. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் நம்மளுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். காரணம் இவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் இவர் ஜீவனுள்ள தேவன். என் பிள்ளை யாரை கேட்டாலும் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு சாட்சியை கேட்டோம். நாங்கள் டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, டீ கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் சொல்கிறேன், யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் பரலோக தேவன் ஒன்று நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உள்ளத்தின் ஆழத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை என் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, என் ஊழியத்துக்கு வந்த பிள்ளை டீ கேட்குதேன்னு சொல்லி உடனடியாக நீ போய் டீ எடுத்துன்னு வந்து கொடுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன காரியத்தை செய்கிறவர் பெரிய காரியத்தை செய்ய மாட்டாரா? அவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களாக இருப்போமேனா நமக்கு எந்த காரியத்திலும் அவர் குறை வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் தான் நடுவில் வந்து என்ன பண்ணுவான்? நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறவன் அவன். தேவன் நம்மளுக்கு நன்மையை மாத்திரமே செய்வார். அவர் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே நன்மை செய்வார். அப்போ நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதுல நீங்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதுல முதலிடம் கொடுப்பீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஞானத்தினாலே நிறையப்பட்டு இருப்பீங்க. நம்முடைய தேவ ஞானம் இந்த தேவனுடைய வசனங்களின்படி வாழ்வதற்கு அது நம்மளுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நம்ம புரிந்து நடக்கணும்னா தேவ ஞானம் நம்மளுக்கு வேண்டும்.
அசட்டை பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? தேவ ஞானம் வேண்டும். அப்போது நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுத்துக்கொள்வோம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை. யாராவது ஒருவர் படிக்கிறீங்களா வேகமா? ரோமர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். பாருங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்க, உணர்வுள்ளவன் இல்லை. தேவன் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அவர் பிரியப்படுத்துகிறதுல அவர் அநேக காரியத்தில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எப்படியெல்லாம் நம்ம தேவனை பிரியப்படுத்தலாம்? ஆலயத்துக்கு வர்றதில் அவரை பிரியப்படுத்த முடியும். அப்புறம் நேரத்தில் வந்து தேவனை பிரியப்படுத்த முடியும். பாடல்கள் பாடி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். ஆராதித்து கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். சத்தியத்தை மனதை திறந்து உள்ளான இருதயத்தில் இருந்து ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று வாஞ்சியோடு இருப்பவர்களாய் தேவனை பிரியப்படுத்த முடியும். கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை பிரியப்படுத்துவர்களாய் இருக்க முடியும். தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் பங்கு பெற்று தேவனை பிரியப்படுத்த முடியும். தேவனுடைய ஆலயத்தின் குறைவுகளிலே பங்கு பெறுகிறவளாய் இருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். இப்படி தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் பிரியமுடையவர்களாய் இருந்து அந்த காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ரோமர் 11 தேவனுடைய 11 தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. படிங்கம்மா. உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. யார் இல்லையா? உணர்வுள்ளவன் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங், தேவனை குறித்ததான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கர்த்தரை குறித்ததான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என் கர்த்தர் என்ன பிரியப்படுகிறார் என்று தெரியாதபடியான வாழுகிற ஜனமாய் நாம் இன்ற நாளிலே கர்த்தரிடத்தில் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வு வேண்டும். நான் தேவனை உணர்ந்து அவரை நான் மகிமைப்படுத்துகிறவனாகவும் அவரை துதிக்கிறவனாகவும் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் பார்க்கிறாரு. பார்த்தா எப்படி எட்டி பார்க்கிறாரு? வானத்திலிருந்து பூமியை நோக்கி பார்க்கிறாரு. உணர்வு உள்ளவன் இருக்கிறானா? என் பிள்ளை உணர்வு உள்ளவர்களா இருக்கிறாளான்னு பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு? உணர்வு உள்ளவன் இல்லை. பழங்குமா. தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இட்ஸ் இன்க்ளூடிங் மீ. இது என்னையும் சொல்லுது, உங்களையும் சொல்லுது. இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் சரிசமமானது. அப்போ நம்மள குறையுடையவர்களாக இருக்கிறோம், இந்த தேவனை இன்னும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம், என் தேவனை பிரியப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் வாரம் வாரம் தேவனுடைய வார்த்தைகளையும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
கேட்குறோம், புரிஞ்சது போல தான் தெரிகிறது, ஆனால் அது புரியலை. நான் கடந்த வாரத்தில் ஒரு மகளிடத்தில் ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அது நான் மீனிங் கேட்குறேன், அது என்னம்மா அதோடைய அர்த்தம்னு கேட்டால் அது வேறு ஒரு அர்த்தம் சொல்லுகிறது. அது வேறொரு அர்த்தம் சொல்லுகிறது. அதோடைய அர்த்தம் அதுக்கு புரியலை, அதுக்கு புரிஞ்சுதுன்னு நினச்சி அது நினச்சிக்கிட்டு அது தப்பான ஒரு அர்த்தத்தில் அது யோசித்து அதை சொல்லுகிறது. இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அநேக காரியத்தில் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாதபடி அவருடைய வார்த்தையை தவறான ஒரு மீனிங்கில் எடுத்துக்கொண்டு நாம் அப்படியாய் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். தேவனை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. You have to understand who is your God. இந்த தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தவறா நீங்கள் புரிந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் தவறானதையே செய்வீங்க. நீங்கள் நேர்த்தியான வார்த்தையை கரெக்டான ஒரு ஆன்சரோடு நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா தேவனுக்கு பிரியமானதை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை உண்மையாக தெளிவாய் புரிந்து கொள்ள முடியாத ஜனங்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால தான் தேவன் சொல்லுகிறார், உணர்வுள்ளவன் யாருமே இல்லைன்ட்டாரு. யாருமே இல்லை. நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன், ஆனால் இவன் எங்கே போகிறான்? ஜோசியக்காரன்ட்டு போய் நின்றுக்கிறானே என் பிள்ளை. என் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்குரிய பாத்திரம் என்னல, என் தேவனுக்கு மகிமைக்குரிய பாத்திரமா எண்ணினேன்னு இவன் போய் ஜோசியக்காரனிடத்துல போய் நின்றுக்கிறானே. உணர்வில்லையா இவனுக்கு? நான் தான் தேவனு அறிஞ்சிருக்கிறானே, ஆனாலும் பிசாசை நாடி போகிறானே என்று சொல்லி தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கென்று வாழ்வேனா, நீ தேவனுக்கென்று வாழு. நீ பிசாசுக்கன்னு வாழணும்னா நீ பிசாசுக்கன்னு வாழு. ஆனால் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கோ, தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. நீங்க தேவனை புரிந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமானதை செய்வீர்கள்னா தேவனுடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நான் கடந்த நேற்று தினத்தில் நான் ஒரு குடும்பத்துக்கு சந்திக்க போகிற வேளையில் அந்த மகள் ஒரு தரிசனத்தை இடத்துல சொன்னாங்க. அந்த மகளிடத்தில் கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை கர்த்தர் அந்த மகளிடத்தில் காமித்தார். அந்த மகள் சொன்னாங்க, ஐயா இவங்க மாத்திரம் மறுரூபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, நாங்கள் எல்லாம் கைவிடப்பட்டுட்டோம், நாங்கள் அழுறோம். அப்படி கதறி அழுதையா, என் கண்களெல்லாம் தாரத்தாரியாய் தண்ணீர் ஊற்றப்பட்டது. தாரத்தாரியான கண்ணீர் ஊற்றப்பட்டது. ஐயோ நான் கைவிடப்பட்டு விட்டனே. அன்னைக்கு நடக்க போகிறத தேவன் இன்னைக்கு எதுக்கு காமிக்கிறார் தெரியுமா? உணர்வடைகிறதுக்கு தான். எதுக்கு காமிச்சாரு? என்னை உணர்வடைய, என்னை சீர்படுத்த, என்னில் உள்ள காரியங்களை மாற்றி அமைக்க, என் தேவனுக்கு பிரியமானவனை நான் காணப்படுவதற்காகவே தேவன் அவருடைய தரிசனங்களை கர்த்தர் நம்மிடத்தில் காமிக்கிறார். அந்த மகளிடத்தில் சொன்னம்மா, நீ இந்த சாட்சியை என்ன பண்ணணும்? தேவனோட ஆலயத்தில் சாட்சி கூறணும்னு சொன்னேன், ஆனாலும் கூறலை. கர்த்தர் என்ன கூற வச்சுட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்குது. நீங்கள் தேவனை உணர்வடைந்த தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை தேடுங்க. நம்மளோட வாழ்க்கையில் குறைவுகள் இருக்காது. அவரை புரிஞ்சு நடங்க. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவர் என்னெல்லாம் நம்மகிட்ட கேட்குறார், நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று பாடு அனுபவிக்க வேணும்னு பிரியப்படுகிறார். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும்னு விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்காக இந்த பூமியில் ஒரு சின்ன பாடுபட்டாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கர்த்தருக்கு செஞ்சீங்கன்னா தேவன் அது பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. பெரிய ஆசீர்வாதம் உண்டு, அது நிச்சயமாய் உண்டு. அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கென்று பாட அனுப்ப வைப்பார்கள்.
அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கென்று எல்லா காரியத்தையும் செய்ய துணிந்து வருவார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே அவர்களை நிரப்புவார். மேபி அவங்க நினைக்கலாம், அநேகர் நினைக்கலாம், கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, நான் தேவனை தேடி நான் தேவனிடத்தில் வந்து எனக்கு என்ன கிடைச்சது? அநேகர் கேட்குற கேள்வி, நான் கர்த்தருக்காக இப்படி வாழ்ந்தேன், நான் கர்த்தருக்காக இவ்வளோ செஞ்சேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? நீங்கள் தேவனுக்காய் செஞ்சீங்கன்னா ஒருத்தன் இருக்கிறான் ரெடியாக வருவான். நீங்கள் கர்த்தருக்காய் செய்கிறியா? இதை பாரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு விரோதமான தீமையான காரியங்களை அவன் வந்து செய்வான். தேவ பிள்ளைகளே, ஆனாலும் தேவ கரம் உங்களை தாங்கி நடத்தும். தேவனுடைய கரம் உங்களை தாங்கி நடத்தும். தீமை செய்ய வருகிறவன் அவன் அந்த தீமையிலே தேவன் அவனை தள்ளுவார். அவனுடைய காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கும். தேவ பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை செக் பண்ணுவார். என் பிள்ளை நிலைத்திருக்குதா? என் பிள்ளை என்ன நிலைத்திருக்குதா? என் பிள்ளை இந்த வேலை, இந்த சோதனையும் வேலையில் என்னை மகிமைப்படுத்துதா? இந்த வேலையில், எந்த வேலையில், இந்த சோதனையில் என் மகள் என்னை மகிமைப்படுத்துகிறாளான்னு தேவன் பார்க்க விரும்புவார். அந்த நேரத்தில் தான் நம்ம விசுவாசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லிடுவாங்க? போட்டு பானையை உடச்சி போட்டுருவாங்க. விசுவாசத்தின் பானை அப்படியே உடஞ்சி சுக்குனராகி போட்டுருவாங்க. நான் ஏசப்பா கிட்ட இவ்வளோ காரியங்களை செஞ்சேன், எனக்கு கர்த்தர் என்ன ஒன்றுமே செய்யலை, என்னை கை விட்டாரு அந்த நொடி பொழுதுல. விசுவாசம் என்னாச்சு? ஒன்றுமில்லாமல் போச்சு. விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போச்சு. எப்படியே தேவன் அநேக நேரத்தில் அமைதலார் இருக்கிறாருன்னா நீ உத்தமன் என்று அறியும்படியாய் கர்த்தர் உன்னை பார்க்க விரும்புகிறார். நீ உத்தமனாய் இருக்கிறியா? நீ இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறியா? இந்த சோதனையை ஜெயிக்க உனக்கு வல்லமை உண்டு என்பதிலே நீ உறுதியாய் இருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்க்குவார். அந்த பார்க்குற நேரத்தில் நம்ம வாயை திறந்து எதையாவது சொல்லி விசுவாசத்தை சுக்குநூறாக உடச்சி போட்டுருவோம். அப்படிப்பட்டவர்கள் தேவன் சொல்லுகிறாரு, அவர்கள் உணர்வில்லாதவர்கள். ஏன் இந்த பாடத்தை நான் கேட்குறேன், இந்த விசுவாசத்தை நான் கேட்குறேன், இந்த வசனங்களை கேட்குறேன், இந்த எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் சோதனை வரும் பொழுது இந்த சோதனை என்னை ஜெயிச்சிடுது. யார் ஜெயிக்கணும்? சோதனை ஜெயிக்க வேண்டுமா? விசுவாசம் ஜெயிக்க வேண்டுமா? விசுவாசம் தான் ஜெயிக்கணும். அப்போ சோதனைகளில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சோதனையும் வேளையில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? ஓ மை கேர்ள், குட் கேர்ள் அப்படின்னு தட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில குழந்தைங்களெல்லாம் இந்த நோட்டில் எழுதிட்டு இருப்பாங்க, ஏபிசிடி எல்லாம் எழுதிருப்பாங்க. அவங்க மிஸ்ஸு டிக் போட்டுட்டு வெரி குட்னு போட்டுருவாங்க. உடனே அதை எடுத்து வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட காமிப்போம், பாருங்கள் எங்கள் மிஸ் எனக்கு வெரி குட் போட்டுட்டாங்க. இந்த வெரி குட் தேவன் உங்களுக்கும் போட காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சோதனையை சகிச்சு தேவனை மகிமைப்படுத்துவீங்கன்னா நீங்களும் வெரி குட்னு சொல்லுவார். தேவன் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஆனால் சோதனை வேலையில் நான் புஷ்ஷுன்னு காற்று இறக்கி விட்ட பலூனு போல மாறிட்டேன்னா அப்போது நான் என்ன பண்ணல? சோதனையை ஜெயிக்கவில்லை. அப்போ நான் இந்த வார்த்தைகளை கேட்டோம்,
இந்த தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்டோம். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று என் நாவுகள் அறிக்கையிட்டோம். நான் என்ன பண்ணலை? இந்த வசனத்து மேலே நம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் வேளையில், என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் வேளையில், என் வாழ்க்கையில் ஒரு வியாதி வரும் வேளையில் நான் விசுவாசத்திலே நிலைச்சிராதபடி, நான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதபடி என் வாழ்க்கையில் இடறுகிறேன். அப்போ என்ன இந்த பிசாசு மேற்கொண்டு விடுகிறான், நம்மளை இந்த பிசாசு மேற்கொண்டு விடுகிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. இந்த பிசாசை ஜெயிக்க தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் உண்டு, ஒவ்வொரு இடத்திலும் உண்டு. நீங்க இயேசுவின் நாமத்தினாலே அந்த அசுத்த ஆவியை கட்டுவீர்கள்னா, நீங்க இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியை கட்டுவீர்கள்னா, நீங்க இந்த தேவனுடைய வல்லமையினாலே அந்த கஷ்டத்தை கட்டுவீர்கள்னு சொன்னா, தேவன் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர நம்முடைய தேவனால் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். என் தேவனால கூடாதது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமான்னு சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து பாருகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, யாருமே இல்லையா நீங்களும் இன்னிலிருந்து கர்த்தருக்கு உணர்வுள்ளவர்களாய் வாழலாமா? ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து வாழலாமா? கர்த்தருக்கு பிரியமான செய்யலாமா? கர்த்தருக்கு என்ன நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுக்கு என்ன நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம உணர்வு அடைய வேணும்னு சொல்லி கர்த்தர் விரியப்படுகிறார். ஹல்லேலூயா. உணர்வு அடையணும்னு சொல்லி பிரியப்படுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவருக்கு என்னெல்லாம் செய்யணும், அவருக்காக நம்ம கடந்து போய் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடோடுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாரத்தில் உயிர்த்தெழுந்த நாளில் நம்ம பார்த்தோம், அந்த மகதலேனா மரியாள் இயேசு உயிரோடு இருக்கப்ப அவர் கூடவே கடந்து போனாங்க. அவர் மரித்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கல்லறைக்கு முதலான ஆளாய் கடந்து போனார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு மகளாய் தான் கர்த்தர் உங்களையும் பார்க்க விரும்புகிறார். அப்படியான ஒரு மகனாய் தான் தேவன் உங்களையும் பார்க்க விரும்புகிறார். நம்ம அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷர்களாக இருக்கணும், உணர்வுள்ளவர்கள். என் ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லி வாழணும். உயிரே கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தரை மறந்து போகிறதான தேவ பிள்ளைகள் தான் அநேகர் இருக்கிறாங்க. வாயில சொல்லிடுவாங்க, அப்பா ஏசப்பா உமக்காக நான் உயிரையே கொடுத்துருவேன். ஒரு சின்ன வியாதி வரும், ஒரு சின்ன வியாதி வரும், ஒரு சின்ன பிரச்சனை வரும், கர்த்தரோட ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. உணர்வு அடையலையே. என் தேவனை குறித்த உணர்வு இல்லையா? என் தேவனோட வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் நன்மைகளை செய்கிறாரு, எத்தனை ஆயிரம் நன்மைகள், ஒன்றா ரெண்டா ஆயிரமான நன்மைகள் அல்லவா? அப்போ நான் உணர்வு இல்லாமனா இருக்கணுமா? இல்லை உணர்வு இல்லாதவனா இருக்கணுமா? கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவனும் இல்லை, இன்னிலிருந்து நீ இருப்பாயான்னு கர்த்தர்னு பார்த்து கேட்கிறார். இன்னிலிருந்து நீ உணர்வுள்ளவனா இருப்பையா? இன்னிலிருந்து நீ இயேசுவுக்காய் வாழுவையான்னு சொல்லி தேவனை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அநேக வசனங்கள் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரே ஒரு வசனத்தை தான் பேச முடிஞ்சுது, நேரம் கடந்து விட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் உணர்வடைய வேணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். நம் ஞான உடையவர்களாக இருப்போம்னா தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். ஞானம் இல்லாதவன் தேவனிடத்தில் கேட்க கடவன்னு சொல்லுகிறது. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், கர்த்தரிடத்தில் கேட்போம், தேவன் நம்மளுக்கு ஞானத்தை தருவார். இந்த நாளிலிருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்மளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஏசப்பா
என் அநேக காரியங்கள் புரியாதவனாய் வாழ்ந்துட்டேன். அநேக நேரத்தில் நான் தேவனை இருதயத்தை உடைக்கிறது போல நான் காணப்பட்டுட்டேன். ஏசப்பா என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க அப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் உணர்வடையே எனக்கு மன்னிப்பு தாங்கப்பா. நான் உணர்வடையே எனக்கு கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. என்னை மன்னித்து என்னை சீர்படுத்துங்கப்பா. கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே. நிர்பந்தமான மனுஷனாய் நான் இருக்கக்கூடாது. நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் போய் தீமையே செய்கிறேன். நிர்பந்தமான மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. நிர்பந்தமான மனிதன், நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் போய் தீமையே செய்கிறேன். காரணம் நிர்பந்தமான மனிதன். காரணம் தேவ ஞானம் இல்லை. காரணம் அவரிடத்தில் உணர்வடையலை. இன்னும் சத்தியத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரிடத்துல தேவனிடத்தில் கேட்போம்மா, ஏசப்பா இந்த ஞானத்தை உம்மிடத்தில் கெஞ்சி கேட்குறேன். நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. Let me understand you, Father. Let me understand you, my Lord. உம்மை புரிஞ்சு கொள்ளணும்ப்பா. நானோ தேவனை புரியாத விட போல வாழ்ந்துடுறேன். கேட்குறீங்களா? தேவன் உங்களுக்கு கிருபை அருள போகிறா. என் தேவனுடைய ஞானம் உங்க மேல பொழிய போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே let me understand you, Father. நான் உம்மை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உணர்வுள்ளவனாய் வாழ உதவி செய்யுங்க. கர்த்தர் நாம மகிமைக்கென்று வாழட்டப்பா. உணர்வடவையாகன்னு என் தேவனீர் எனக்கு சொல்லுங்கப்பா. உணர்வடவையாகன்னு தேவனே நீர் எங்களுக்கு சொல்லுமப்பா. நாங்கள் உணர்வடைவோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உமக்கென்று நாங்கள் வாழுவோம். இயேசுவே, புல நேரமாய் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற மகனாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிற மகளாய் நான் வாழ என் தேவன் என் ஞானத்தை தந்து என்னை உணர்வுடைய செய்ய எனக்கு பலப்படுத்தி என்னை நடத்துங்கப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபத்தெடுக்கிறேன், அருமை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து அதன்படியாய் வாழ்வதற்கு தேவன் ஞானத்தை தந்து கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.